முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நம்ம அகில உலக நாட்டம ட்ரம்போட அட்ராசிட்டீஸ பத்தி நாம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம அதற்கு புத்தின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்ற விஷயத்தையும் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஃபர்ஸ்ட்டா நம்ம நாட்டாம சொல்ற நியூஸ பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரஷ்யாவுக்கு நாங்க 500% அளவுக்கான டாரிஃப் போடப் போறோம். ஏன்னா, அவங்க உக்ரைன்ல வார நிறுத்த மாட்றாங்க. அப்படின்ற விஷயத்த மெயினா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும், அவர் அனைத்து நாடுகள்னு சொல்லியிருக்குது, வேற யாரும் இல்லங்க. இந்தியா, சைனா, பிரேசில தான் முக்கியமா. அதாவது பிரிக்ஸ் நாடுகள். இந்த டாலருக்கு எதிரா கரன்சி கொண்டு வருவோம்னு இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த நாடுகள தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தா, காலையில Facebookலலாம் ஒரு ரூமரா தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா, அந்த நாட்டுடைய செனட்டரே வந்து ட்வீட் பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் இதோட சீரியஸ்னஸ்ஸே பார்த்துட்டு, ஓஹோ! அப்ப வந்து நாட்டாம உண்மையிலேயே அந்த விஷயத்த நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கிறார் போல. 500% டாக்ஸ் போடுறவங்க பாருங்க. தெளிவா சொல்லியிருக்காங்க. லிண்டே கிராஹாம் அப்படின்ற அவங்களுடைய செனட்டர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு காரணத்தினால தான். அதாவது இந்த மாரி டாரிஃப் போட்டுருவேன்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுத்த காரணத்தில தான் கடந்த சில நாட்களாகவே ரிலையன்ஸ் இறங்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே ஐஓசி ஆகட்டும், பிபிசி ஆகட்டும், ஹெச்பிசி ஆகட்டும், அப்புறம் ரிலையன்ஸோட மெயின் பிசினஸும் ஆயில் பிசினஸ் தான். இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ட்ரம்ப் பார்த்த வேலையால நம்மளுடைய நிஃப்டி தான் கிராஷ் ஆயிருக்குன்னு பார்த்தா இல்ல. அவங்களுடைய நாட்ல இருக்கக்கூடிய டோ ஜோன்ஸ், நாஸ்டாக் அப்புறம் S&P 500 எல்லாமே தற்சமயம் நெகட்டிவா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு தான் இன்னொரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. யானை தான் தலையிலேயே வந்து இதே அள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியான விஷயத்த தான் நம்ம நாட்டாம பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்து இன்னைக்கு டாக்டர் ரெட்டில இருந்து ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. என்னன்னா, இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து இந்த டாக்டர் ரெட்டி ஷேர் ஒரு 28% அளவுக்கான இறக்கத்த குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, சிட்டின்ற புரோக்கிங் ஏஜென்சி குடுத்துருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தா, அதையும் அவங்க தெளிவாவே சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இப்ப டாக்டர் ரெட்டிக்கு ரொம்ப போட்டியா இருக்கிறது நோவோ நோர்டிஸ்க். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியா இருக்கிறாங்க. எதுலலாம் பார்த்தீங்கன்னா, செமிக்ளூட் ஆகட்டும், அப்புறம் இந்த வீகவி, ஒசம்பிக் இந்த மருந்துகள்லாம் ஆகட்டும். இப்ப நோவோ நோர்டிஸ்க் பார்த்தா, இந்த டிசம்பர் 2025ல தெளிவா போடுறான் பாருங்க. டிசம்பர் 25ல வந்து கனடால இருந்து 2 மெடிசினுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கேன்னா, பொசிட்ரா அப்புறம் ப்ளோஸ்பிரியோ. இந்த 2மே வீகோவி அப்புறம் ஒசம்பிக்கு ஈக்குவலன்ட்டா இந்த மருந்து வேலை செய்யுன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நிச்சயமா டாக்டர் ரெட்டிக்கு ஒரு நெகட்டிவான நியூஸ் தான். இதனால தான் இந்த ஷேர் இப்ப இருக்கிற பிரைஸ்லேருந்து எவ்வளோ ரூபாய்க்கு போகும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரூ. 990 பிரைஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்களோட சார்ட்ட நாம பார்த்துரலாம். சார்ட்ல பார்த்தா ரீசென்ட் டேஸ்ல ஒரு 2 தொடர்ந்து ஒரு இறக்கத்த தான் குடுத்துட்டு இருந்த ஷேர், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இறக்கம். ஒரு 3% அளவுக்கான இறக்கத்த குடுத்துருச்சு. தற்சமயம் அவங்களுடைய சப்போர்ட்டா ஒரு 1000 ஒரு ரூ. 1180ன்றது ஒரு பரவாயில்லாத ஒரு சப்போர்ட்டா இருக்குது. இந்த சப்போர்ட்டையும் கட் பண்ணிடுச்சுன்னா, அடுத்த சப்போர்ட்டா இருக்கிற லெவல தான் இந்த சிட்டி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1000ன்றது அவங்க சொல்ற மாரி அந்த ரூ. 990க்கு ஈக்குவலா தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வருமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே இந்த மெடிக்கல் கம்பெனிஸ் எல்லா மேலயுமே டாரிஃப் போட்டு வச்சிருக்காரு நம்ம ட்ரம்ப். இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் இந்த குவார்ட்டர்ல சரியா வரலன்னா, கண்டிப்பா ஒரு இறக்கத்த குடுக்குறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அடுத்து ஐபிஓங்க. நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆயிரும். என்னன்னா பாரத் கோக்கிங் கோல். நல்ல ஒரு ஐபிஓன்னு எத சொல்றேன்னா, அவங்களுடைய கிரே மார்க்கெட் பிரீமியத்த வச்சு தான் நான் சொல்றேன். மத்தபடி இது வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஐடியாவா நான் சொல்லல. நம்மள பொறுத்தவரைக்கும் ஐபிஓல அப்ளை பண்ணோம். ஒரு 30, 40% கிடைச்சுச்சுன்னா, லிஸ்டிங் கெயின்லயே வித்துட்டு ஒரு 30% லாபத்தோட வெளிய ஓடி வந்துரணும். அப்படி பார்க்கும்போது இந்த கோல் இந்தியாவோட சப்சிடியரி கம்பெனியான இந்த பாரத் கோக்கிங் கோல் ஐபிஓக்கு வர்றாங்க. உங்க ஷேர் ஹோல்டர் கோட்டாவிலயும் இந்த ஷேர் வந்து அப்ளை பண்ணுங்க. மேபி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குது. இப்ப ஒரு பக்கம் நம்ம நாட்டாமையோட கோபத்த பார்த்துட்டோம். இன்னொரு பக்கம் ட்ரம்ப் புதின் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, ஒருவேள இந்த மாரி நீங்க புதினுக்கு வந்து ட்ரம்புக்கு வந்து நேரடியாவே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி த்ரெட்டன் பண்றத வந்து நீங்க விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம வெனிசுலால இருந்து நாங்க ஆயில் பை பண்ணுவோம். ஒருவேளை எங்களுடைய கப்பல நீங்க தடுத்து நிறுத்தினாலோ, இல்ல எங்க கப்பல் மேல எந்த ஒரு தாக்குதலோ நீங்க நேரா நடத்துனீங்கன்னா, அடுத்த 3 வேர்ல்டு வார் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்க எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டோம். எங்களுடைய பாதுகாப்புக்கு, இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சுன்னா, நாங்க எந்த ஒரு எல்லைக்கும் போவோம் அப்படின்னு புத்தின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு நாட்டாம என்ன ஒரு முடிவெடுக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம். இவங்க 2 பேரும் போட்ட சண்டைக்கு இடையில இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி ஒரு நல்ல ஒரு டவுன் ஆயிடுச்சுங்க. பாருங்க.
ட்ரம்ப்பும், புதினும் சண்டை போடுறத இடையில இன்னைக்கு நம்ம நிஃப்டி ஃபுல்லா நல்ல ஒரு இறக்கம். ஒரு 1% அளவுக்கான இறக்கத்த குடுத்துருச்சு. ஒரு 250 பாயிண்ட்டுக்கு மேல நெகட்டிவ்ங்க இன்னைக்கு, ஒரே நாள்ல. அப்புறம் இந்த ஐடி இண்டைசஸ்ல பார்க்குறப்ப எல்லலான்னு பார்த்தா, ஆட்டோ நெகட்டிவ் 1% அளவுக்கு, எஃப்எம்சிஜி ஓரளவு 1% அளவுக்கு, ஐடிக்கு சரியான அடிங்க. டிசிஎஸ், இன்ஃபிலாம் நல்லா வச்சு வாங்கி விட்டாங்க. அப்புறம் மெட்டல் கம்பெனிஸும் ஒரு 3.5% அளவுக்கான இறக்கத்த குடுத்துருச்சு. நிஃப்டி இண்டைசஸ்லாம். இதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த மாதிரியான போர் பதற்றம் தான். அடுத்து டிசிஎஸ். டிசிஎஸ்ல இருந்து ஒரு நெகட்டிவான அவங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நேத்தே 2 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜெஃப்ரீஸ் வந்து இந்தியால இருக்க ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வரக்கூடிய ஃபினான்ஸ் இயர்ல வந்து இவங்களுடைய ரிசல்ட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. அந்த ஒரு காரணத்தினால ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து இறக்கத்த குடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அதுலயுமே அவங்களோட டாப் பிக்கா லார்ஜ் கேப்ல டிசிஎஸ் அப்புறம் இன்ஃபோசிஸ் 2 குடுத்திருந்தாங்க. சாரி இன்ஃபோசிஸ் அப்புறம் ஹெச்சிஎல் 2 குடுத்திருந்தாங்க. இன்னைக்கு அதே மாரி சொல்லி வச்ச மாதிரி அவங்க இதுல டிசிஎஸ்ஸ சொல்லல. அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு இந்த டிசிஎஸ் இன்னைக்கு ஒரு ஒரு 3% அளவுக்கான இறக்கத்த குடுத்துருச்சு. ஆனா, இன்ஃபி பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கருந்து இந்த ஷேரும் திரும்ப இறக்கத்த குடுத்துச்சுன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இதில இன்வெஸ்ட் பண்ணியிருக்க நண்பர்கள் கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். ஒருவேளை அது கீழ வந்துச்சுன்னா, அதில கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். புதுசான்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்க்ளூடிங் மீ. ஸோ கீழ வந்தா எனக்கு சந்தோஷம் தான். பார்க்கலாம் வருதான்னு. அடுத்து இன்னைக்கு நம்மளுடைய உலகத்துல, அதாவது வேர்ல்டு லெவல்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பல டென்ஷன்ஸ்னால, இன்னைக்கு ஒரே நாள்ல 8,00,000 கோடி நம்மளுடைய மார்க்கெட் கேப்லேருந்து வைப் அவுட் ஆயிருச்சுங்க. ஒரு 250 பாயிண்ட் நிஃப்டி இறங்குனுச்சு நமக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனா, ஒவ்வொரு ஷேர்ஸோட பிரைஸ் குறைஞ்சனால, அந்த ஷேரோட ஒர்த் அந்த ஸ்டாக்கோட ஒர்த் சாரி அங்க கேபிட்டல் மார்க்கெட் கேபிட்டல் குறைஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனி அதாவது லிஸ்டிங் ஆயிருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்லயும் கொஞ்சம் கொஞ்சமா ஆனா 8,00,000 கோடி இன்னைக்கு காலி. இதற்குரிய பெருமை அனைத்தும் நம்மளுடைய ட்ரம்ப் அவர்களையே சேரும். இன்னும் என்னலாம் பண்ண காத்திருக்கிறாரோன்றது தெரியல. அடுத்து பெல்லுங்க. பெல்லுக்கு இன்னைக்கு பெல் அடிச்சுட்டாங்க. மணி அடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். காலி பண்ணிட்டாங்க. ஒரு 10% அளவுக்கான இறக்கத்த குடுத்துருச்சு இன்னைக்கு. அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, நம்மோட இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து சைனாவுக்கு ஒரு வழிய தொறந்து விட்டுருக்காங்க. என்னன்னா, நீங்க பவர் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்க கான்ட்ராக்ட்ஸ்லயும் உங்க நாட்டை சேர்ந்த கம்பெனிகள் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு பெல் கம்பெனிய நல்லா அடிச்சு இறக்கி விட்டாங்க. இது பார்த்தா உண்மையிலேயே கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் தான். எதனால வந்து சைனாவுக்கு பேன் பண்ணாங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கால்வான் பள்ளத்தாக்குல நம்முடைய நாட்டு ராணுவ வீரர்களுக்கும், சைனாவோட ராணுவ வீரர்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால சைனா கம்யூனிஸ்ட்லாம் பேன் பண்ணியிருந்தாங்க. இப்ப எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி ட்ரம்ப் வந்து இந்தியாவ மிரட்டுறார்ல, அப்படின்றப்ப சைனாவுக்கும், அமெரிக்காவுக்கும் சண்டை. அதனால இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் லைட்டா கொஞ்சம் அதாவது வாக்குவாதம் போய்க்கிட்டு இருக்கு. வாய்க்க தகராறு. அதனால நம்ம 2 பேருக்கும் பொதுவான எதிரி அமெரிக்கா. ஸோ நம்ம 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்குவோம். அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு இந்த இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டது என்னவோ நம்மளுடைய பெல் தான். அந்த பெல் ஷேர் ஹோல்டர் தான். இன்னைக்கு ஒரே நாள்ல பாருங்க 10% அளவுக்கான இறக்கம் நண்பர்களே. தற்சமயம் 10% இறங்கியிருந்தாலும் இதில போய் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்தா, ஆ இன்வெஸ்ட்மென்ட்லாம் இதில அதுக்காண்டிலாம் போய் பண்ண முடியாது. இது 10% இறங்குனதுக்காண்டி. மேபி இன்னும் கீழ வந்து ஒரு ரூ. 200 ரேஞ்சுக்கு வந்தா, அந்த டைம்ல வேணா பார்க்கலாம். தற்சமயம் ஜஸ்ட் ஒரு நியூஸா மட்டும் இத கடந்து போங்க. அடுத்து ஐஓசிங்க. இன்னைக்கு ஆயில் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் அடி. ஐஓசி ஆகட்டும், பிபிசிஎல் ஆகட்டும், ஹெச்பிசிஎல் ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், அந்த மாரி பெட்ரோலியம் சம்மந்தமா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு நல்ல ஒரு இறக்கத்த குடுத்துருச்சு. இந்த ஸ்டாக்கும் ஒரு ₹156ல இருக்கு. இவங்க ஒரு டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஆ இது 155ன்றதே ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் லெவல் தான். இந்த இடத்துலருந்து திரும்புதா? இல்ல மேற்கொண்டு நம்ம ட்ரம்ப் வந்து வாய சும்மா வச்சுட்டு இல்லாம இருந்தாருன்னா, மேற்கொண்டு தொடர்ந்து ஒரு இறக்கத்த குடுத்து கீழ வந்தாலும் வரலாம். பார்க்கலாம். ஆனா, அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து இவங்களுக்கு நல்லா வருன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஏன் அப்டின்னா, ஏற்கனவே இந்த பிரண்ட் க்ரூடோட ரேட்லாம் ரீசென்ட்டா ஒரு 3 மாசம் நல்லா கீழ டவுன்ல தான் இருக்கு. இப்பவுமே கீழ தான் இருக்கு. ஒரு 60 ஒரு பேரலோட பிரைஸே பார்த்தா, ஒரு $60 அளவுக்கு தான் இருக்குது. அப்டின்றப்ப, அந்த பிரைஸ்ல வாங்கி தான் இவங்க நமக்கு பெட்ரோல் குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, பெட்ரோலோட பிரைஸ் எந்த ஒரு விதத்திலயும் இறங்கல. அதனால இவங்களோட ப்ராஃபிட் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா வரலாம். ஸோ, குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நாட்டிலேருந்து என்னன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அப்புறம் ஹெச்ஏஎல், அப்புறம் பாரத் டைனமிக்ஸ். இந்த 3 ஸ்டாக்கையும் நாம பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வாங்கிரலாமா? அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன் பட்ஜெட்டுக்கு முன்னாடின்னா, இந்த வரக்கூடிய பட்ஜெட்ல பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து நம்மளுடைய நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் கூடுது. ஸோ, அதில பல அறிவிப்புகள் வெளியாகலாம். அனௌன்ஸ்மென்ட் வரலாம். இந்த ஸ்டாக் ரிலேட்டடா இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்கு,
அப்புறம் ரயில்வே ஸ்டாக்ஸ்க்குலாம் ஒரு நல்ல இது காலம் இந்த டைமில் வரலாம்ன்ற நான் எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா, அந்த பிஇஎல், ஹெச்எல் ஷேர்லாம் ஏறும். ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். நம்மளுடைய லாங் டேர்ம் கோல்ல டிஃபென்ஸ் ஸ்டாக்ல நாம கன்சிடர் பண்றத நான் கன்சிடர் பண்றது, ஒண்ணு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இன்னொன்னு ஹிந்துஸ்தான் எலக்ட்ரானிக் லிமிடெட் 2 தான். ஸோ அந்த 2மே வரக்கூடிய காலங்கள்ல ஒரு ஏற்றத்த குடுக்கலான்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் நண்பர்களே.